அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வளநாடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு உட்பட்ட ஒரு கோவில், தூண்டி கருப்பசாமி கோவில். இந்த கோவிலில் வச்சு தலைவன் தலைவி அப்படின்ற ஒரு அருமையான ஒரு படம். நேற்று தான் அந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போதே என் மைண்டில் வந்து ஒன்று ஓடிச்சு. நான் கண்டிப்பாக வந்து நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்சிகள் வந்து செட்டப்பாக இருக்கக்கூடாது, இது வந்து ரியலாகவே ஒரு கோவிலாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பான முறையில் நான் கேட்டுக்கிட்டேன், ஆண்டவன்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே நான் சர்ச் பண்ணி பார்த்த உடனே வந்து தூண்டி கருப்பசாமி கோயிலுங்கிற ஒரு கோவில் இருக்குது, அதுவும் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட எனக்கு அப் அண்ட் டவுனு 360 கிலோமீட்டருக்கு மேலே, நான் வர்றதுக்கு மட்டுமே 180 கிலோமீட்ரு. ஸோ வந்து கண்டிப்பான முறையில் போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு காலையில் வண்டி எடுத்து நானும் சந்திரனும் கிளம்பி இங்கே வந்துட்டோம். எதுக்காக நம்மளுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற வேல் பாருங்களேன், வேலு சூளம் இது எல்லாமே இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான வேலு ஆயிரக்கணக்கான சூளம். இந்த கோவிலை சுற்றி ஃபுல் காம்பவுண்டுமே இதுதான். காம்பவுண்டு சுவர்லாம் இல்லை, காம்பவுண்டு வேலு. இதை வச்சு தான் வந்து அதை பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுலேயும் மணி இருக்குது, பேர் இருக்குது, யார் அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு கேடிஎம் ரியல் எஸ்டேட் பிரகாஷ் குடும்பத்தார்கள் கேசரா பட்டி அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு வேல்லையும் அவங்களுடைய குடும்பத்து பேர், அவங்க ஊர் பேர், இதை வந்து எழுதி வச்சிடுறாங்க. இது எதுக்காகனா நேர்த்திக்கடன். அவங்க ஏதாவது ஒரு சாமிக்கிட்ட வேண்டியிருப்பாங்க, அந்த வேண்டுதல் நிறைவேறும்போது அங்கே வந்து வேலை வாங்கி இங்கே வந்து வச்சிடுறாங்க. இது மாதிரி ஆயிரக்கணக்கான வேல், சின்ன வேல்லேருந்து பெரிய வேல் வரைக்கும் எல்லா வேலும் இருக்குது. சரி, இந்த படம் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, ஆரம்பத்தில் வந்து விஜய் சேதுபதியுடைய மகளுக்கு நித்யா மேனன் வந்து மொட்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போம்போது விஜய் சேதுபதி வந்து இருக்க மாட்டார், அதாவது தெரியாமல் கூட்டிகிட்டு வருவாங்க. தெரியாமல் கூட்டிகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து ஃபைட் பண்ணி இங்கே வந்து பஞ்சாயத்து நடக்கும். முழுக்க இந்த கோவிலில் வச்சு தான் அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் இருக்கும். ஃபுல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான். ஒவ்வொரு சீனாக வந்து ஃப்ளாஷ்பேக். இவங்களுக்கு எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சு, இவங்களுக்கு எப்படி பிரச்சனை ஆகிடுச்சு, இவங்க எப்படி சேர்ந்தாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1000 தடவை அந்த பொண்ணு வந்து கோச்சிக்கிட்டு போகும். நித்யா மேனன் வந்து கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா வீடு இருக்கிறது வந்து வளநாடு அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்த இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் இருக்கிற ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்கிற ஒரு வீடு. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து ஹோட்டல் வந்து வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பொரோட்டா கடை போட்டிருப்பார். மதுரைக்காரங்க அப்படின்னால பொரோட்டா வந்து ஃபேமஸாக போடுவாங்க. அதில் வந்து இவர் புதுசாகவே ஒரு பொரோட்டாவே கண்டுபிடிச்சிருக்காரு, ஆகாச பொரோட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும். அது எல்லாமே வந்து நம்ம அழகர் கோயில் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து அந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருப்பாங்க. சரி, இப்போ வந்து கதைக்கு வருவோம். இந்த இடத்துல வச்சு அந்த சீன்கள்லாம் நடக்கிற போது யோகி பாபு இருப்பார். யோகி பாபு காமெடி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லா காமெடியும் விஜய் சேதுபதியே பண்ணிடுவார். இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்து அந்த யோகி பாபுலாம் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போவாங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு 500 1000 தடவை கோச்சிட்டு போவாங்க. டெய்லி கோச்சிட்டு போயிடுவாங்க. வண்டி கிளம்பிருச்சு அப்படின்னா அவங்க கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. கோச்சிட்டு போனால் அங்கே மொத்தமாக இருக்க மாட்டாங்க, மறுநாளே வீட்டுக்கு வந்துடுவாங்க. விஜய் சேதுபதி கையில் காலில் விழுந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த மாதிரி காட்சிகள் வந்து வச்சுருப்பாங்க. கடைசியில் வந்து டைவர்ஸே ஆயிரும். டைவர்ஸ் ஆனாலும் திருப்பி வந்து அவங்க நித்யா மேனன் விஜய் சேதுபதியுடைய வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த படத்துடைய காட்சிகள் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து பாராட்டக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கதையை ஒருங்கிணைச்ச பாண்டிராஜ் இயக்குனர் தரமாக எப்படி தான் இப்படிலாம் யோசித்தார் அப்படின்னு தெரில. சாமி கும்பிட வந்து அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்காக போய் அதுக்கப்புறம் வந்து ரியலாக வந்து அதுக்கப்புறம் அதை ஒரு ஃப்ளாஷ்பேக்காக கோயிலை காமிச்சு இப்படிலாம் வந்து ஒருங்கிணைச்சு பண்ணியிருக்கிற இயக்குனர் பாண்டிராஜுக்கு ஒரு ராயல் சல்யூட்டு. ரெண்டாவது, இந்த படத்தை வந்து எடிட்டிங் பண்ணாங்கள ஒரு டீம் எடிட்டர், அந்த எடிட்டர் வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம்யா. அவர் பேர் கூட நான் காலைல ஏதோ பார்த்தேன். ஸோ அந்த எடிட்டருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். சாதாரண விஷயம் கிடையாது, தரமான ஒரு எடிட்டிங். எத்தனை கட்டு எத்தனை ஃபிட்டு, நிறையா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் வந்து இது மாதிரி படம் இன்னும் தமிழ் சினிமாவில் அதிகமாக வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக படம் வந்து ஹிட் ஆகிருக்கும். இனிமேலும் பல நாட்கள் கடந்து ஓடுறதுக்காகவும் நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். யாரெல்லாம் இந்த தலைவன் தலைவி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நிறையா நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். மதுரை பகுதிகள்லையும் போட்டோம், இன்றைக்கி திருச்சி வந்திருக்கிறோம். இன்னும் இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து உங்களுக்காக கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும். உங்களுடைய குலசாமியாக இந்த சாமி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருந்தாலும் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். தலைவன் தலைவி படம் பார்த்தாலும் மறக்காமல் வந்து இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்க வந்தேன். அதே மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வளநாடு, அந்த வளநாட்டில் இருக்கிற தூண்டி கருப்பசாமி கோவில் தான் இது. அற்புதமான ஒரு கோவில், நல்லா இருக்குது.